Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. சும்மா மனசால கால்குலேட் பண்ணியே போகலாம். மனசால எழுதி பார்க்க அவசியம் இல்லை. மனசால உண்மையிலேயே சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்க வந்தீங்கன்னா ஓலோவில் மெட்ஸில் நல்ல நாலேஜ் தான் நிறைய வந்துடுவீங்க. ஓலோவில் பாஸ் ஆகாமல் சரி ஓலோவில் மெட்ஸில் ரிசல்ட் இல்லாமல் வந்தீங்களா இல்லை தான் மனசாலே கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமான சேர்வு உண்டு 12 கிலோ சேர்வு உண்டு சொல்லுங்க. ஒன்றுமில்லை செய்யலாம். சும்மா நார்மலாகவே செய்யலாம். இது ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா 2 ஆக்சிஜனுக்கும் -4, அப்போ சல்ஃபர் +4 ஆகிக்கும். ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ அந்த 4 ஆக்சிஜன் -8. -8ல் -2 விளைவில் வந்து அப்போ 6 நியூட்ரல் ஆகிக்கணும். அவை +6 சொல்ல சரியா? நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்க கொஞ்சம் இல்லை கொஞ்சம் வந்து பாருங்க. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் மாதிரி யோசிங்களா? ரைட். நீங்கள் விளைவில் ஏற்ற 0. இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 2 ஆக்சிஜனுக்கும் -4. அந்த -4 நியூட்ரல் ஆகிக்கணும். நியூட்ரல் தெரியும் தானே? சமன் ஆகிக்கணும். நியூட்ரல் ஆகிக்கணும். அதாவது +4. இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜனுக்கும் -8. -8ல் -2 விளைவில் வந்துட்டு அப்போ எவ்வளோ நியூட்ரல் ஆகிக்கணும்? 6 நியூட்ரல் ஆகிக்கணும். அப்போ +6 ஆகிக்கணும். இங்கே யோசிப்போம். ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 3 ஆக்சிஜன் அப்போ -6 விளைவில் வந்துட்டு 0. 6 நியூட்ரல் ஆகிக்கணும் +6. ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 3 ஆக்சிஜனுக்கும் -6. -6ல் 2 விளைவில் வந்தீங்க அப்போ -4 வந்துட்டு நியூட்ரல் ஆகிக்கணும். -4 நியூட்ரல் ஆகிக்கணும்டா 2 சல்ஃபரும் சேர்ந்து +4 எடுத்துக்கணும். 2 சல்ஃபரும் சேர்த்து +4டா ஒரு சல்ஃபருக்கு +2. எக்ஸ் எல்லாம் போட்டும் செய்யலாம், அப்படியும் போட்டும் செய்யலாம். நீங்கள் எக்ஸ் எடுத்தும் செய்யலாம், அது நோ ப்ராப்ளம். இதுக்கு பார்ப்போம். H2SO4 H2SO4 யோசிக்க மாட்டேங்க. நீங்கள் எப்படி யோசிக்கலாம்? H2SO4 நீங்கள் எவ்வளோ இல்லை நம்ம இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லையும் எப்படி பங்கு டோலு சேருவியல் எழுதுறது பார்த்துவீங்க. இது என்ன இல்லை H2SO4 H+ம் SO4 2-மா. H2SO4 என்ன சாமா? H+ம் SO4 2-மா. அது சேர்த்து அந்த 2 எங்கே எழுப்பீங்க? H2SO4 சொல்லி. அப்போ H2SO4 அது என்னது? SO4 2-. SO4 2- +6. இது என்ன? H2SO3 என்றா SO3 2-ஆ? இதன் SO3 2-ஆ? அப்போதானே H+SO3 2- வந்துட்டு H2SO3 வந்துக்கணும். இல்லை ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 3 ஆக்சிஜனுக்கு -6, -6ல் 2 விளைவில் வந்துட்டு அப்போ 4 நியூட்ரல் ஆகி பாட்டிக்கணும். அவங்க +4. இதில் -2 தான். இதில் HSFO- +6 தான். இங்கே வருது. ஏன் எப்படி யோசிக்கான்? ஒரு ஹைட்ரஜனை தூக்கி போட்டு மைனஸை போட்டிக்கான். இன்னொரு ஹைட்ரஜன் எட் பண்ணினோம்னா மைனஸ் என்ன செஞ்சிடும் இல்லாம. H2SO4 ஒரு ஹைட்ரஜனை தூக்கினா மைனஸ் போடும். இன்னொரு ஹைட்ரஜனை தூக்கினா 2- போடும். அடுத்து சரி, இப்போ வளமையான முறையில் செய்வோம். ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. ரைட். இங்கே 3 ஆக்சிஜன் 2 6 6 இங்கே +1 அப்போ 5 5-ல் ஒரு மைனஸ் விளைவுல ஆகுது. அப்போ எத்தனை நியூட்ரல் ஆகணும்? +4 நியூட்ரல் ஆகும். அப்போ அனைவரும் நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்ப்போம். ஒரு ஆக்சிஜனுக்கு -2, அப்போ 7 ஆக்சிஜனுக்கு -14. -14ஐயும் இவர் சமப்படுத்தணும்.
இப்போ ப்ளஸ் 14 2க்கு ப்ளஸ் 14 1க்கு ப்ளஸ் 7. Is it okay? இங்கே ஒரு மைனஸ் 2 ஒரு ப்ளஸ் 2 வைக்கணும். இங்கே ஒரு ப்ளஸ் தெரியுதா? இது வைக்கணும் கேம் என்ன ஃபோண்டா கேம் என்ன ஃபோண்டா கே ப்ளஸ் M1F மைனஸ் M1F மைனஸ் என்ன ஆன்சர் எடுத்தீங்களோ அதே ஆன்சராக இதுக்கும் வரும். இது என்ன கே ப்ளஸ் M1F 2 மைனஸ் M1F 2 மைனஸ் இது கே ப்ளஸ் M1F 2 மைனஸ் இதை யோசிக்கலாம். M1F 2 மைனஸ் ஒரு ஆக்சிஜனுக்கு 2 அப்போ -8 -8ல் 2 பேலன்ஸ் ஆகுதுன்னா 6 பேலன்ஸ் ஆகணும். அப்போ +6. ஸோ மனசில் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? இல்லை ஒரு ஒரு சீன வித்தையும் இல்லை. இப்போ அடுத்த ஹெடிங் போடுங்க. சில மூலகங்கள் காட்டும் ஆக்சியேற்ற எண். சில மூலகங்கள் காட்டும் ஆக்சியேற்ற எண். நான் சேர்வை எழுவும்பலியல் நீங்கள் வந்துட்டு இப்போ முதல்ல சின்ன ஹெடிங் போடுங்க கார்பன். சின்ன ஹெடிங் போடுங்க கார்பன். கார்பன் வந்துட்டு அப்படி காட்ட முடியாது. கார்பன் வந்துட்டு ஆக்சிஜன் காட்டும் எப்படின்னா -4லேருந்து +4 வரைக்கும் காட்டும். ஏன்னா கார்பன் வலுவள ஓட்டில் எத்தனை இலத்திரனை 4 இலத்திரனை ஏற்கலாம் இழக்கலாம் என்ன. அப்போ -4லேருந்து +4 வரைக்கும் காட்டும். நான் ஒவ்வொன்றுக்கும் எழுதுறேன். நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க கண்டுபிடிச்சிங்கன்னா சரி சரியானே. CH4 அடுத்தது இது 1 2வது 3வது. சாரி என்னென்ன இது என்ன CH4 என்னது பேர் மெத்தேன். பெயரிட படிச்சிங்கன்னா வெளியர் என்ன இது எல்லாம் படித்து அப்படியே கொப்பிலே கட்டி வைங்க சரியா. மண்டை கொண்டு வச்சுக்கிறாங்க என்ன சீட்டு எத்தீனா இது அப்போ ஒரு விஷயம் நான் வச்சு ஒழுங்கு படிக்கிறது வந்துட்டு கொப்பியில் நோட்ஸ் சேர்க்கறதுக்கு இல்லை. படிக்கிற என்னது மண்டையில் ஏற்றுறது. மண்டையில் நோட்ஸ் சேர்க்கறது தான் படிக்கிற. கொப்பியில் நோட்ஸ் சேர்க்கறதுக்கு இல்லை. படிக்கிறது அண்டாண்டி போய் படிங்க. ரைட். இதில் பேரிடெல்லாம் போய் பாருங்கள். பேரிட உங்களுக்கு தனியாக செஞ்சாச்சு. திரும்பி ஒவ்வொன்றையும் சொல்லி தான் அந்த டீக்கையில் பாருங்கள். ரைட். அடுத்தது ஹைட்ரஜன் Cl அதே மாதிரி இந்த ஒவ்வொன்று ஆக்சிஜனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. அடுத்தது சார் பேரிட போய் பாருங்க. இப்போ வெளியேறுங்க. இப்போ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொன்றில் என்ன செய்யணும் கார்பன் ஆக்சிஜனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா உங்களுக்கு -4லேருந்து +4 வரைக்கும் வரும். அடுத்த கிளாஸ் வரலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும். அடுத்த நைட்ரஜன் வலுவளவு எத்தனை இருக்கு 5 இலத்திரனா 5 இலத்திரன்டா 5 இலத்திரனையும்
என்ன செய்யலாம்? ஒன்று 3 எழுத்துனா ஏற்கலாம். 3 எழுத்துனா ஏற்றா வலுவலோ ஃபில் ஆகும். அல்லது 5 எழுத்துனே இழக்கலாம். 3 எழுத்துன ஏற்றா -3. 5 எழுத்துனை இழந்தா +5. ரைட். அப்போ இதுக்கு எழுவோம் NH3 கண்டுபிடிங்க. NH4 கட்டண வகை கண்டுபிடிங்க. N2 கண்டுபிடிங்க. அதே மாதிரி NBr3 கண்டுபிடிங்க. அதே மாதிரி N2O கண்டுபிடிங்க. N2O5 கண்டுபிடிங்க. N2O3 கண்டுபிடிங்க. NO கண்டுபிடிங்க. இதில் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மூலகத்தில் ஆக்சிஜன் எண் எந்த ரேஞ்சுக்குள்ளே மாறுதுங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம்? உணர்ந்து கொள்ளக்கூடிய வடிவமாக இருக்கு. அப்படா அதன் வலுவளவு இழைத்துறோம் என்ன செய்யணும்? உறுதி அடையணும்னா வலுவளவு ஃபுல்லாகணும். வலுவளவு ஃபுல்லாகணும்னா அது என்ன செய்யணும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா சரி. ரைட். இப்போ ஹெடிங் போடுவோம். ஆக்சிஜேற்ற தாழ்த்தல் தாக்கங்கள். ஆக்சிஜேற்ற தாழ்த்தல் தாக்கங்கள். ஆக்சிஜேற்ற தாழ்த்தல் தாக்கங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ ஒரு தாக்கத்தில் ஆக்சிஜேற்றல் தாழ்த்தல் தாக்கங்களாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆக்சிஜேற்றல் தாக்கணும்னா என்ன செய்யும்? அதில் ஆக்சிஜேற்ற எண் அதிகரிக்கும். தாழ்த்தல் தாக்கம் ஆக்சிஜேற்ற எண் குறை. இன்னும் செல்லனுச்சுன்னா, இன்னும் டீப்பாக செல்லனுச்சுன்னா, ஒரு தாக்கத்தில் ஒரு தாக்கில் ஆக்சிஜேற்ற எண் அதிகரிக்குதுன்னு சொன்னால் அதில் மீனிங் என்ன விளையாது? ஆக்சிஜேற்ற எண் அதிகரிக்கிறதுனா ஒரு ப்ளஸ் கூடுதுன்னு அர்த்தம். ரைட். நான் சொல்ல ஆக்சிஜேற்ற எண் அதிகரிக்குதுன்னா ப்ளஸ் கூடுது. ப்ளஸ் கூடுதுன்னு சொன்னால் அர்த்தம் மைனஸ் குறையுது. மைனஸ் குறையுதுன்ற அர்த்தம் இலத்திரனை விடுவிக்கார். மைனஸ் குறையுதுன்றா இலத்திரனை விடுவிக்கார். மைனஸ் குறையுதுன்ற இலத்திரனை விடுவிக்கார். ஆக்சிஜேற்றல் தாக்கம் என்றா இலத்திரனை அந்த தாக்கி இழக்கும். அதனால மைனஸ் குறையும். மைனஸ் குறைகிறதால பிளஸ் கூடும். பிளஸ் கூடுறது பேர் தான் ஆக்சிஜேற்றன் கூடும். அப்படியே ரிவர்ஸ்ல வருமா? தாழ்தல் தாக்கம். தாழ்தல் தாக்கம் என்ற ஆக்சிஜேற்ற எண் குறையும். ஆக்சிஜேற்றன் குறையும் என்றா பிளஸ் குறையும். பிளஸ் குறையும் என்றா மைனஸ் கூடும். மைனஸ் கூடுதுன்றா மைனஸ் வருதுன்ற அர்த்தம். மைனஸ் வருதுன்றா இலத்திரனை ஏற்கார் அர்த்தம். ஆக்சிஜேற்றல் தாக்கத்தில் இலத்திரனை இழப்பார். அதே தாழ்தல் தாக்கம் சொன்னா இலத்திரனை ஏற்பார். அப்போ ஒரு ஆள் இழக்கிற டைம்ல, அதை ஒரு ஆள் வாங்குற டைம்ல பூரண தாக்கம் நடக்கும். எளியருமை வகையில் இரசாயன தாக்கம் ஒன்றில் மூலகம் ஒன்றின் ஆக்சிஜேற்ற எண் அதிகரிக்குமெனில் அம்மூலகம் ஆக்சிஜேற்றம் அடைகிறது. அம்மூலகம் ஆக்சிஜேற்றம் அடைகிறது. அடுத்த பாயிண்ட்ஸ் அவ்வாறே மூலகமொன்றின் ஆக்சிஜேற்ற எண் குறையுமெனின் மூலகம் ஒன்றின் ஆக்சிஜேற்ற எண் குறையுமெனின்
அம்மூலகம் அம்மூலகம் தாழ்த்தல் அடைகிறது என பொருள்படும். தாழ்த்தல் அடைகிறது என பொருள்படும் என பொருள்படும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் அலுமினியம். ரைட் தானே? அலுமினியம் அலுமினியம் வலியோட காற்று தாக்கம். இப்போ இந்த தாக்கங்கள் பற்றி நாலேஜ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா வெளியே இன்ஆர்கானிக்கில் கிடைக்கும். ஆனால் இன்ஆர்கானிக்கில் வரக்கூடிய கல்குலேஷன் கேள்வியை நம்ம இப்போ செய்யலாம். ஒரு தாக்கத்துக்கு என்ன விளைவு வருங்கிறது இன்ஆர்கானிக் படித்து தான் உங்களுக்கு வரும். ரைட் தானே? ஆனால் கேள்வியில் பொதுவாக கேள்வியில் விளைவுகள் என்னன்னு சொல்லி எஸ்யூம் பண்ணுற மாதிரியே வந்துடும். வந்தால் நீங்கள் கல்குலேஷன் கேள்வியெல்லாம் இப்போ இதே செய்யலாம். நம்ம இந்த தாக்கம் சாம்படுத்தல் முடிஞ்சது பிறகு கல்குலேஷன் வரக்கூடிய நிறைய கேள்விகள் செஞ்சு பார்க்கலாம். எஸ்ஐ கேள்விகள். ரைட். இப்போ அலுமினியம் ஆக்சிஜனோட காற்று தாக்கம் அலுமினியம் ஆக்சைடு வந்துட்டு உருவாகும். என்ன Al2O3 உருவாகும். ரைட். இந்த தாக்கத்தை சமப்படுத்தணும். சரி எடுப்போமே, சும்மா சமப்படுத்தணும். சரி எடுக்கும். இந்த தாக்கத்தை சமப்படுத்தணும்னா நம்ம சும்மா யோசிப்போம் எப்படி சமப்படுத்தலாமான்னு. சரி, சும்மா கண்டறிதல் முறை இன்னமும் ஒரு முறை ஒன்று சொன்னமே. இப்போ கண்டறிதல் முறையில் சும்மா சமப்படுத்தி பார்ப்போம். ரைட் தானே? இங்கே 3 ஆக்சிஜன் இதுதான் சும்மா உங்களுக்கு நுழைச்சிக்காண்டி சொல்லலாம். இதை பயன்படுத்துறது இல்லை. ரைட் தானே? இங்கே 3 ஆக்சிஜன் நீங்க என்ன இப்போ அந்த 3 கொண்டு வந்து இங்கே போடும். ரைட் தானே? அப்போ இங்கே 2 6 இந்த மாதிரி வருது. அப்போ அந்த போமசிக்கு இந்த இது இங்கே வரணும், இங்கே வரணும். இப்போ சரியா? 2 6 ஆக்சிஜன் இங்கே 2 6. இப்போ 2 4. அப்போ நீங்கள் அலுமினியத்தின் அலுமினியம் வரணும். இது என்ன முறை? இது கண்டறிதல் முறை. இப்போ இந்த முறையை பயன்படுத்தி நாங்கள் கேள்வி செய்வோமான்னு கேட்டால் இல்லை. ரைட் தானே? இது ஓடோல் மேல் இது நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. ரைட். ஓகே. அப்போ அது அப்படியே இருக்கட்டும். அது கண்டறிதல் முறை. அப்போ அது அப்படியே இருக்கட்டும். நான் திரும்பி இந்த கேள்வியை எழுதுறேன். Al2O3. இப்போ நான் இப்போ அதை எடுத்து செல்ல வரல. இங்கே அலுமினியம் ஆக்சைடு எண் வந்துட்டு என்ன? 0. இங்கே அலுமினியம் ஆக்சைடு என்ன? இங்கே அலுமினியம் ஆக்சைடு +3 +3 +3. ஏன் ஒரு ஆக்சிஜன் -2 3 ஆக்சிஜன் -6. அந்த -6 2 அலுமினியம் சமப்படுத்தணும். அப்படின்னா +6 ஒரு அலுமினியத்துக்கு +3 அலுமினியம் +3. ரைட். இங்கே ஆக்சிஜன் ஆக்சைடு வந்து என்ன? 0. ஏன் O2 சுயாதீனமா O2 இருக்கு. அப்போ 0. இங்கே ஆக்சிஜன் ஆக்சைடு -2. ரைட். அப்போ ஆக்சைடு அப்போ இவர் 0 இருந்து +3க்கு வரார். இவர் 0 இருந்து -2க்கு வரார். என்னது இதெல்லாம் நம்ம என்னத்தை பற்றி கதைக்கும்? ஆக்சியேற்ற எண். ஆகவேதான் அலுமினியத்துடைய ஆக்சியேற்ற எண் 0 இருந்து +3க்கு போவதாக இருந்தால் அதிகரிக்குது. ஆக்சியேற்ற எண் அதிகரிக்கின்றா இங்கே அலுமினியம் ஆக்சியேற்றம் அடைகிறது. ஆக்சிஜன் 0 இருந்து -2க்கு போகுது. ஆக்சியேற்ற எண் குறையுது. ஆக்சியேற்ற எண் குறையுமாக இருந்தால் ஆக்சிஜன் தாழ்த்தலுக்கு உட்படுகிறது. அலுமினியம் ஆக்சியேற்றப்படுகிறது. அலுமினியம் ஆக்சியேற்றப்படுகிறதுனா இலத்திறனை விடுவிச்சுப்பார். ஆக்சிஜன் தாழ்த்தல் அடைகிறது. ஆக்சிஜன் தாழ்த்தல் அடைந்த அலுமினியம் விடுவிச்ச இலத்திறனை ஆக்சிஜன் வாங்கி எடுத்துப்பார். அலுமினியம் இலத்திறனை விடுவிச்சுப்பார். அது ஆக்சிஜன் வாங்கி எடுத்துப்பார். ஆகவே இவர் இலத்திறனை விடுவிச்சதால இவர் ஆக்சியேற்றம் அடைகிறார். இவர் அந்த இலத்திறனை வாங்கி எடுத்ததால இவர் தாழ்த்தல் அடைகிறார். ஆகவே இவர் ஆக்சியேற்றம் அடைகிறார். இவர் ஆக்சியேற்றல் அடைவதற்கு காரணம் O2. ஆகவே இவர் ஆக்சியேற்றும் கருவி. ஆக்சிஜன் தாழ்த்தல் அடைகிறார். ஆக்சிஜன் தாழ்த்தல் அடைவதற்கு காரணம் அலுமினியம் இலத்திறனை விடுவிச்சது. ஆகவே இவர் தாழ்த்தும் கருவி.
கேளுக்கு எழுதுவோம். அப்ப இதை ஒக்சியேற்றும் கருவின்னு சொன்னாலும் சரிதான், ஒக்சியேற்றி என்று சொன்னாலும் சரிதான். இவர் தாழ்த்தும் கருவி என்று சொன்னாலும் சரிதான், தாழ்த்தி என்று சொன்னாலும் சரிதான். வக்கீல்களோ சின்ன ஹெட்டிங் போடுவோம், ஒக்சியேற்றி அல்லது இந்த இதழுமே எழுவும் இந்த தாக்குதலும் தாக்குதல் இது சமப்படுத்தி காண்டறிதல் முறை என்று போடுங்க. ஆக்சிஜேற்றத்துக்கு உட்படுது, ஆக்சிஜேட்டலுக்கு உட்படுது அலுமினியம், தாழ்த்தலுக்கு உட்படுது ஆக்சிஜன். இந்த தாக்கத்தில் இதுங்க தாக்கத்தலினது பிறகு இதை இப்படி சமப்படுத்த சும்மா கண்டறிதல் முறைன்னு போடுங்க. இது கண்டறிதல் முறை என்ன சும்மா பார்த்துதான் நம்ம சமப்படுத்தணும். தாக்கத்தலிட்டீங்க. இப்போ கீழே சின்ன ஹெடிங் போடுங்க. அப்போ கீழே இந்த ஆக்சிஜேட்டெல்லாம் போட்டு காட்டிப்பீங்க. போட்டு காட்டினது பிறகு கீழே சின்ன ஹெடிங் போடுங்க. ஆக்சியேற்றி அல்லது ஆக்சியேற்றும் கருவி. ஆக்சியேற்றி அல்லது ஆக்சியேற்றும் கருவி. மூலகம் ஒன்றின் கேளுங்க, மூலகம் ஒன்றின் மூலகம் ஒன்றின் ஒக்சியேற்ற எண் அதிகரிப்பிற்கு காரணமாக அமையும். ஆக்சியேற்ற எண் அதிகரிப்புக்கு காரணமாக அமையும் கூறு ஆக்சியேற்றி என அழைக்கப்படும். ஆக்சியேற்றி என அழைக்கப்படும். ஆகவே மேலே உள்ள தாக்கத்தில் ஆக்சியேற்றி ஆக்சிஜன் ஆகும். ஆனால் அலுமினியம் ஆக்சியேற்றல் அடைகிறது. அலுமினியம் ஆக்சியேற்றல் அடைகிறது. மேலே உள்ள தாக்கத்தில் ஆக்சியேற்றி ஆக்சிஜன் ஆகும். ஆனால் அலுமினியம் ஆக்சியேற்றல் அடைகிறது. அப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க. தாழ்த்தி அல்லது தாழ்த்தும் கருவி. எதில் படிக்கிறீங்க? மேலே உள்ள தாக்கத்தில் ஆக்சியேற்றி ஆக்சிஜன் ஆகும் O2. ஆனால் அலுமினியமே ஆக்சியேற்றல் அடைகிறது. அடுத்தபடி அப்ப அடுத்தபடி டெபினிஷன் எழுதலாமா? என்ன போறீங்க? டெபினிஷன் எழுதுங்க. மூலகம் ஒன்றின் ஆக்சியேற்ற எண் குறைவதற்கு காரணமாக அமையும் கூறு தாழ்த்தி என அழைக்கப்படும். தாழ்த்தி என அழைக்கப்படும். ஆகவே மேலே உள்ள தாக்கத்தில் தாழ்த்தி அலுமினியம் ஆகும். தாழ்த்தி அலுமினியம் ஆகும். எனினும் ஆக்சிஜனே தாழ்த்தல் அடைகிறது. எனவே ஆக்சி தாழ்த்தல் அடைகிறது. அப்ப கீழ்களும் அடுத்த பாயிண்ட்ஸ். தாக்கம் ஒன்றில் தாழ்த்தியாக தொழிற்படும் கூறினது. தாக்கம் ஒன்றில் தாழ்த்தியாக தொழிற்படும் கூறினது
ஒக்சியேற்ற எண் டேஷ் என்ன ஒக்சியேற்ற எண் டேஷ் என்ன பூஜ்ஜியமா என்ன சொல்லிக்கிறேன் ஒரு தாக்கம் ஒன்றில் தாழ்த்தியாக தொழிற்படுற மூலகத்தில் ஒக்சியேற்ற எண் கூடுமா குறையுமான்னு கேட்க என்ன குறையும் அப்படியா கூடுமா குறையும் குறையுங்கிறாங்க 2 பேர் 4 பேர் கூடுங்கிறாங்க திருப்பி ரிப்பீட் பண்றது தாழ்த்தி என்றா அவர் இன்னொரு மூலகம் தாழ்த்தல் அடைவதற்கு காரணம் அவர் தாழ்த்தல் அடையலை படுதா ஒக்சியேற்றா வேறொரு மூலகம் ஒக்சியேற்றில் அடைவதற்கு இவர் காரணம் தாழ்த்தினா இன்னொரு மூலகம் தாழ்த்தல் அடைவதற்கு இவர் காரணம் என்றா இவர் என்ன அடைஞ்சிப்பார் ஆக்சிஜேட்டர் அடைஞ்சிப்பார் அப்ப எவர் ஆக்சிஜேட்டர் அதிகரி ஏன் அலுமினியம் என்ன நடந்திக்கார் ஆக்சிஜேட்டர் அடைஞ்சிக்கார் எப்படி இலத்திரனை விடுவிச்சு ஆக்சிஜேட்டர் அடைஞ்சிக்கிறார் அதனாலதான் இந்த ஆக்சிஜன் தாழ்த்தல் அடையுது அதனாலதான் இவருக்கு பேரு தாழ்த்து தாழ்த்துங்கிற ஆக்சிஜேட்டர் 0 + 3 கூடுது அதிகரிக்கும் அடுத்த பாயிண்ட் தாக்கம் ஒன்றில் தாழ்த்தியாக தொழிற்படும் கூறினது ஆக்சிஜேட்டர் எண் தாக்கம் ஒன்றில் தாழ்த்தியில் இதுவென ஆக்சிஜேற்றியாக தொழிற்படும் மூலகம் ஒன்றில் தாக்கம் ஒன்றில் ஆக்சிஜேற்றியாக தொழிற்படும் மூலகம் ஒன்றில் ஆக்சிஜேற்ற எண் ... என்ன குறையும் ஒருத்தன் ... எழுவலி முதல் ரேஷன் வழி வச்சுக்கிங்களா அதை பார்க்கணும் முதல்ல ஆக்சிஜேற்றின்றா அவர் இன்னொரு மூலகம் ஆக்சிஜேற்றில் அடைவதற்கு காரணமாக அவர் தாழ்த்தல் அடைவார்னா அவர் ஆக்சிஜேற்றின் குறையும் ஆல்ரைட் இப்ப சின்ன ஹெடிங் போடுவோம் ஆக்சிஜேற்றம் சின்ன ஹெடிங் போடுங்க ஆக்சிஜேற்றம் அப்ப கேளுங்க ஆக்சிஜேற்றம் என்ன நம்ம இப்ப பார்த்து என்ன ஆக்சிஜேற்றம்டா இலத்திரனை விடுவிக்கிறது இலத்திரனை விடுவிச்சாருன்னா ஆக்சிஜேற்றம் இலத்திரனை ஏற்றாருன்னா தாழ்த்தல் கேளுங்க தாக்கம் ஒன்றில் இலத்திரனை இழக்கும் செயற்பாடு ஆக்சிஜேற்றம் எனப்படும் அப்ப சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன் இலத்திரனை இழந்தாரண்டா ஆக்சிஜேற்றம் என்ன இலத்திரனை இழந்தாருண்டா ஆக்சிஜேற்றம் இப்போ அலுமினியம் இலத்திரனை இழக்கப்படுறார் இப்போ இலத்திரனை இழந்தாரண்டா தாக்கிற பக்கம் இலத்திரன் என்ன வரும் குறைய போகுது மைனஸ் இலத்திரனா வரப்போகுது எங்கெல்லாம் மைனஸ் இலத்திரனா வரது நம்ம அங்கால சைடு கொண்டு போனோம்னா பிளஸ் இலத்திரனா வருது அப்போ ஆக்சிஜேற்றல் தாக்கமாக இருந்தால் தாக்கின் பக்கம் இலத்திரன் கழிக்கல் படல் வேண்டும் அல்லது விளைவில் பக்கம் கூட்டப்படல் வேண்டும் ஏன்னா இலத்திரன் விடுவிக்காருன்னா தாக்கிற பக்கத்துல போக போறார் மைனஸ் போக போறார் அப்ப ஒன்று தாக்கிற பக்கம் கழிச்சு எழுதலாம் அப்படி இல்லாட்டி விளைவில் பக்கம் கூட்டி எழுதலாம் ஏன்னா எங்களுக்கு மைனஸ் அங்கே போன என்னையா போ ப்ளஸ்ஸாக போகும் அப்போ மெட்ஸ் என்ன அது ஓல் மெட்ஸ் மாதிரி ஆனால் பொதுவாக தாக்கிற பக்கம் கழிச்சிடாம எழுத மாட்டோம் அது ஓல் சிலபஸ்லாம் அப்படி எழுதுவோம் விளைவில் பக்கம்னா கூட்டி எழுதுவோம் ரைட் அடுத்த ஹெடிங் போடுங்க தாழ்த்தல்
தாழ்த்தல். இப்போ தாழ்த்தல் என்ன? இலத்திரனை ஏற்றல். அப்போ தாக்கம் ஒன்றின் இலத்திரனை ஏற்கும் செயற்பாடு தாழ்த்தல் எனப்படும். தாழ்த்தல் எனப்படும். அப்ப தாழ்த்தல்னா இலத்திரனை ஏற்கிறார். இப்ப இலத்திரனை வாங்கி எடுக்கார். அப்ப வாங்கி எடுக்காம தாக்கிற பக்கம் இலத்திரனை கூட்டணும், எட்பணும். இலத்திரனை வாங்கி எடுக்காது. அப்ப தாழ்த்தல் தாக்கம் வேண்டா தாக்கிற பக்கம் இலத்திரனை எட்பணும் கூட்டுவோம். அப்ப அதை நீங்க எழுதிக்கெடு. ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஓலோலையும் படிச்சுப்பீங்க, பிறகு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க, ஓலோலையும் படிச்சுப்பீங்க. அப்ப நான் சொல்றேன், அனோட்ல தான் ஒக்சியேற்றல் தாக்கம் நடக்கும். அப்ப அனோட் முனைவு கதோட் முனைவு நாமீங்க ஓலோல படிச்சீங்களா? அப்ப அனோட்ல தான் என்ன நடக்கும்? ஒக்சியேற்றல் தாக்கம் நடக்கும். ஒக்சியேற்றல் தாக்கம் எங்க நடக்கும்? அனோட்ல. கதோட்ல தாழ்த்தல் தாக்கம் நடக்கும். இது நீங்க பரவ இதுலயும் படிப்பீங்க. இதுல படிப்பீங்க 13வது பாடம் மின் ரசாயனம், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாடம் ஒன்று இருக்கு. அந்த பாடத்திலையும் திருப்பி என்ன செய்யுங்க படிப்பீங்க. அப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஒக்சியேற்றல் தாக்கம் நடைபெற முனைவு வந்து என்ன முனைவு? அனோட் முனைவு. தாழ்த்தல் தாக்கம் நடைபெற முனைவு கதோட் முனைவு. இப்ப போடுங்க அரை அயன் தாக்கம். அடுத்த நீங்க போடுங்க அரை அயன் தாக்கம். அடுத்த நீங்க போடுங்க அரை அயன் தாக்கம். அரை அயன் தாக்கம். அப்போ ஒரு இரசாயன தாக்கத்துல ஒக்சியேற்றலும் நடக்கணும், தாழ்த்தலும் நடக்கணும். ஏன்னா இலத்திரனை ஒரு ஆள் விடுவிக்காருன்னா இன்னொரு ஆள் அதை வாங்கணும். வாங்குறையும் இல்லை, விடுவிக்கிறையும் இல்லை, தனி இலத்திரன் போகுமா? இல்லை. ஒரு ஆள் இலத்திரனை இழந்தாண்டா ஒரு இலத்திரனை வாங்கிறேன். ஆகவே இரசாயன தாக்கத்துல ஒக்சியேற்றலும் தாக்கமும் ஒரே சந்தர்ப்பத்தில் நடைபெறும். என்ன? ஒரே சந்தர்ப்பத்தில் நடைபெறும். ஆனா அந்த தாக்கத்தை நம்ம சமன் செய்வதற்காக ஒக்சியேற்றல் தாக்கத்தை தனியே நம்ம சமன்படுத்துவோம், தாழ்த்தல் தாக்கத்தை தனியே சமப்படுத்துவோம். ரெண்டு தாக்கத்தை எட் பண்ணினோம்னா முழு தாக்கம் வரப்போகுது. இப்போ ஒக்சியேற்றல் தாக்கத்தை தனி டைம்ல இலத்திரன் வரும். எங்க வரும்? விளைவுல வரப்போகுது. தாழ்த்தல் தாக்கம் சமப்படுத்த டைம்ல இலத்திரன் வரும். எங்க வரும்? தாக்கில வரும். ரெண்டை எட் பண்ணி விட்டோம்னா இலத்திரன் இல்லாம முழு தாக்கம் சமப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இலத்திரன் வராது. அரை அயன் தாக்கம் சமப்படுத்த சந்தர்ப்பத்தில் இலத்திரன் வரும். அப்ப கேளுங்க, அயன்களையும் இலத்திரங்களையும் கொண்டு எழுதப்படும் தாக்கம் அரை அயன் தாக்கம் என அழைக்கப்படும். அயன்களையும் இலத்திரங்களையும் கொண்டு எழுதும் தாக்கம் அரை அயன் தாக்கம் என அழைக்கப்படும். அரை அயன் தாக்கம் என அழைக்கப்படும். அப்ப இந்த அரை அயன் தாக்கம் ரெண்டு வகைப்படும். என்ன? அப்ப இது இரு வகைப்படும். அதில் ஒரு வகை வந்துட்டு என்ன? ஒக்சியேற்றல் அரை அயன் தாக்கம். அடுத்தது தாழ்த்தல் அரை அயன் தாக்கம். தாழ்த்தல் அரை அயன் தாக்கம். அப்ப இந்த ஒக்சியேற்றல் அரை அயன் தாக்கம் தாழ்த்தல் அரை அயன் தாக்கம் சமப்படுத்த தெரியும் என்றா அவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் சும்மா பபா விஷயங்கள், மற்றதெல்லாம் பபா விஷயங்கள். இது ரெண்டுதான் மெயின். ஒக்சியேற்றல் அரை அயன் தாக்கமும் தாழ்த்தல் அரை அயன் தாக்கம் உங்களுக்கு சமப்படுத்த தெரியும் என்றா மற்ற எல்லா விஷயமும் பபா விஷயம். அப்ப கீழே சின்ன ஹெடிங் போடுவோம், அரை அயன் தாக்கங்களை ஈடு செய்யப்படும் முறை. அரை அயன் தாக்கத்தை ஈடு செய்யும் முறை. அரை அயன் தாக்கத்தை ஈடு செய்யும் முறை. ரைட்.
நம்ம பார்த்த உதாரணத்தை பார்த்துட்டு போவோம். ரைட் தானே? ரைட். இப்போ நம்ம பார்த்தோம் அலுமினியம் வலியோட தாக்கமானுச்சு. அப்படின்னா ஆக்சிஜனோட தாக்கமானது Al2O3 உருவாக்கும். இப்போ நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 1 எழுதுங்க. முதலில் தரப்படுகின்ற தாக்கத்தில் ஆக்சியேற்றின் மாறுகின்ற மூலகத்தை இனங்கண்டு முதலில் தரப்பட்ட தாக்கத்தில் ஆக்சியேற்றின் மாறுகின்ற மூலகத்தை இனம் கண்டு அம்மூலகத்தின் ஆக்சியேற்ற எண்ணை துணிதல் வேண்டும். துணிதல் வேண்டும். அப்ப கேளுக்கு இது எழுதுவோம். ஆக்சிஜன் துணியும். அப்ப என்ன? இவர் 0, இவர் 0, இவர் +3, இவர் -2. கேளுக்கு எழுதி துணியும். இரண்டாவது, ஆக்சியேற்ற அடையும் மூலகம் தாழ்த்தல் அடையும் மூலகம். ஆக்சியேற்றல் அடையும் மூலகம் தாழ்த்தல் அடையும் மூலகம். எப்படி? இதுல இந்த சேர்வையில அலுமினியத்துல +3, இதுல ஆக்சிஜன் -2. ஆக்சிஜன் -2 பொதுவாக ஆக்சிஜன் -2 எடுக்கும். சரி, எடுத்து -2 3 ஆக்சிஜனுக்கு -6. அப்போ இவர் +6 அடிக்கணும். 2 அலுமினியம் +6, ஒரு அலுமினியம் +3 நம்பர் எடுத்தோம். அதுதான் விளைவில் ஆக்சிஜன் என்ன 0. +3 -2 0. அப்போ நான் கேட்கறதே சரி. இந்த சேர்வைக்கு ஆக்சிஜன் என்ன 0. அப்போ 2 கூட்டினா 0 வருது. அணுக்களை பார்க்கணும். என்ன இங்கே 3 தர 2, அப்போ +6, சாய 2 தர 3 -6, அப்போ 0. சும்மலினா 0 எப்படி வராது. ரைட். ஓகே, டவுட் வந்து அடுத்த கேளுங்க. அப்போ கேஸ் ஒன்றில் கிளியர் ஆகிட்டு போய்த்துடும். இப்போ என்ன எழுதிக்கும் கடைசியா? ஆக்சியேற்றல் அடையும் கூறு தாழ்த்தல் அடையும் கூறு மூலகமாயதோ வெவ்வேறாக இனம் கண்டு ஆக்சியேற்றல் அடைவதற்கு தேவையான இலத்திரங்களின் எண்ணிக்கை தாழ்த்தல் அடைவதற்கு தேவையான இலத்திரனின் எண்ணிக்கை ஆகியவற்றை வெவ்வேறாக துணிதல் வேண்டும். இதில் ஆக்சியேற்றல் அடைகிறது. ஆக்சியேற்றல் அரை அயன் தாக்கம். மேலே ஆக்சியேற்றல் அடையுது எது? அலுமினியம். Al என்ன மாறுது? Al3+ மாறும். இப்போ Al2O3 எழுதுறல் உடச்சிங்கன்னா சரி, Al3+ எழுதினா சரி. ரைட்டா? இப்போ 0 இருந்து +3க்கு போறார். அப்போ எத்தனை இலத்திரன்? 0 இருந்து +3 போறார். எத்தனை இலத்திரனை விடுவிச்சுக்கார்? 0 இருக்கிறார், ஒரு இலத்திரனை விடுவிக்கார் +1, இன்னொரு இலத்திரனை விடுவிக்கார் +2, இன்னொரு இலத்திரனை விடுவிக்கார் +3. அப்ப எத்தனை இலத்திரங்களை விடுவிச்சுப்பார்? 3 இலத்திரங்களை விடுவிச்சோம். 3 இலத்திரம் விடுவிச்சா ஒன்றுங்க -3 எழுதலாம். அப்படி பொதுவாக எழுதுறது இந்த -3 கொண்டு வந்தாண்டா +3.
தாழ்த்தல் அறைந்தார். இது இது உங்களுக்கு விளங்குதா? அந்த பூஜ்ஜியமாகிறது இந்த ப்ளஸ்ஸாக போகிற என்ன அர்த்தம் ஒன்று விளங்குதா? சும்மா சொல்கிறேன் சரியா? சும்மா உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிட்டு போகிறேன். இல்லை +3 இருக்கு, -3 இருக்கு. இதான் இந்த அலுமினியம். இதான் இந்த அலுமினியத்தில் +3 இருக்கு, -3 இருக்கு. அதுதான் இப்போ இதில் ஏற்றம் முதல்ல என்ன விளைவில் ஏற்றம்? அதான் அந்த பூச்சி ரைட்டான். இப்போ இந்த -3 வெளியே போகுது, -3 வெளியே போகுது. இப்போ என்ன ஏற்றம்? அந்த ப்ளஸ் தான், இந்த +3 நீங்கள் கொட்டிடணும். யோசிக்கிறது கஷ்டமாக்கணும். அதில் இதான விஷயம் ரைட்டானே. ரைட் ரைட். இப்போ பார்த்தோம்னா தாழ்த்து என்ன ஓட்டு வந்துட்டு என்னைய போகுது? ஓட்டு 2 மைனஸாக போகுது. ஓட்டு 2 மைனஸாக போகுது. ஓட்டு 2 மைனஸாக போகுதுண்டா பூஜ்ஜியத்தில் இருந்து -2க்கு போகுது. இப்போ இலத்திரன் வாங்கி எடுத்திப்பார். ஒரு ஆக்சிஜன் 2 இலத்திரனை வாங்கி எடுத்திப்பார். இங்கே எத்தனை ஆக்சிஜன் நீக்கி? 2 ஆக்சிஜன். 2 ஆக்சிஜனும் 4 இலத்திரங்களை வாங்கி எடுத்திப்பார். வாங்கி எடுத்தாண்டா தாக்கிற பக்கம் போடும். இங்கே 2 ஆக்சிஜன் நீக்கிறதால எங்கே 2 மைனஸ். அப்போ அடுத்த எழுதி போடு, அந்த பாயிண்ட்ஸ் எழுதி போட்டு நோட் ஒன்று போடுங்க. என்ன நோட்டண்டா? இலத்திரனை கணக்கிடும் போது அணுக்களின் எண்ணிக்கையை கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த நீங்கள் -2 +2 இலத்திரன் போட்டீங்கடா டோட்டலாக பிள்ளை. அடுத்த +2 இலத்திரன் போட்டீங்கன்னா பிள்ளை. ஏன் 2 இலத்திரன் ஒரு ஆக்சிஜனுக்கு, 2 ஆக்சிஜனுக்கு இப்போ டோட்டலாக 4 இலத்திரங்கள் வரும். ஆகவே இலத்திரங்களை எண்ணிக்கையை கணிக்கும் பொழுது அணுக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பாயிண்ட்ஸ் எட் பண்ண போகிறீங்களா? ஆக்சிடேட்டல் தாக்கம்ல தாக்கிற விளைவுள்ள பக்கம் ஆக்சிடேட்டன் வரும், தாழ்ந்த தாக்கம்ல தாக்கிற பக்கம் வரும். அதையும் ஒரு நோட்ஸ் எட் பண்ணிடுங்க. ஆக்சிடேட்டன் தாக்கத்தில் விளைவுள்ள பக்கம் விளைத்திறன் வரும், தாழ்ந்த தாக்கத்தில் தாக்கிற பக்கம் இல்லை. அதையும் நோட்டை எழுதிடுங்க. எத்தனாவது வருது? முதலாவது ஆக்சிடேட்டனை கணிக்கிறது, 2வது இலத்திரனை கணிக்கிறது, 3வது பெருக போகிறோம், 3வது தாக்கத்தில் 3வது தாக்கத்தில் ஏற்றமானது ஈடு செய்யப்பட வேண்டி இருப்பின், அமில ஊடகம் எனில் H+ம், கார ஊடகம் எனில் OH-ம். அமில ஊடகமெனில் H+ம், கார ஊடகமெனில் OH-ம்.
சேர்க்கப்படல் வேண்டும். பிராக்கெட்ல இல்லைங்க, தேவையான பக்கத்தில், தேவையான பக்கத்தில் ஒன்று தாக்கிற பக்கம் சேர்க்கணும், அது விளைவுள்ள பக்கம் சேர்க்கணும். இந்த பக்கத்தில் தேவையா, இந்த பக்கத்தில் சேர்த்தா சரி. பிராக்கெட்ல இல்லைங்க, தேவையான பக்கத்தில். ரைட். இப்போ அந்த பாயிண்ட் வரும் மூணாவது ஸ்டெப். இப்போ என்ன சொல்றாங்க, மூலத்தை சமப்படுத்திட்டோம். அப்போ அடுத்து என்னதை பார்க்கணும், ஏற்றம். இப்போ இங்கே தாக்கிற பக்கம் ஏற்றம் வந்துட்டு என்ன இருக்கு, தாக்கிற பக்கம் ஏற்றம் 0, ஏற்றம் என்ன இருக்கா, ஒன்றும் இல்லை. விளைவுள்ள பக்கம் ஏற்றம் இங்கே +3, இங்கே -3, இலத்திரன் மைனஸ் தான், +3 -3 0. அப்போ இங்கே ஏற்றம் காக்கப்பட்டிருக்கு. காக்கப்பட்டுன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இங்கே பார்ப்போம். 4 மைனஸ், இங்கே 0. இப்போ தாக்கிற பக்கம் என்ன ஏற்றம், 4 மைனஸ். வெளியுள்ள பக்கம் 2 × 2 4 மைனஸ். இப்போ தாக்கிற பக்கம் வெளியுள்ள பக்கம் இலத்திரன் ஏற்றம் சமன். அப்போ ஆல் ரைட். ஏற்றம் சமனாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்றம் சமனாக இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் அந்த தாக்கம் எந்த ஊடகத்தில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊடகத்தை நம்ம போட்டு தாக்கத்தை சமப்படுத்தும். இப்போ அடுத்த கீழுக்கு ஒரு உதாரணம் போடுவோம். உதாரணம் ஊடாக பார்த்துட்டு போவோம், சரிதானே? ரைட். உதாரணம் போடுவோம். Mn2 + Mn4 மைனஸாக மாறுது. எப்படி Mn4 மைனஸாக மாறுது. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், 2 ஸ்டெப் எம்சிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுங்க, வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சிஜன் மாறுகிற மூலத்தை இனம் காணணும். ஆக்சிஜன் துணியணும். என்ன துணியாமா, +2 வந்துட்டு +7 மாறலாம். சரியா? இப்போ இது ஆக்சிஜேட்டர் தாக்கமா தாழ்வு தாக்கம்? ஆக்சிஜேட்டர் அரை அயன் தாக்கம். ஹெடிங் போடுங்க, ஆக்சிஜேட்டர் அரை அயன் தாக்கம். ரெண்டாவது பாயிண்ட்ஸ். சரி, பிரச்சனை ஐயா. சரி, 4 8 8 மைனஸ், ஒரு மைனஸ் விளைவு ஆகுதுண்டா 7 நியூட்ரல் ஆகிக்கணும். 7னா +7 இருந்துக்கணும். முதல்ல ஸ்டெப் சரியா? முதல்ல ஸ்டெப் என்ன, இனம் காணணும். ஆக்சிஜேட்டர்னா துணியன். ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டு என்ன, வாசிங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னது, ஆக்சிஜேட்டர் தாழ்க்க இனம் காணணும். இனம் காட்டணும் ஆக்சிஜேட்டரா தேவையான எழுத்துறனை கவனிக்கணும். அப்போ +2 இருந்து +7க்கு போனோம்டா 5 இலத்திரனை விடு வச்சுக்கணும். அப்போ 5 இலத்திரனை விடு வச்சுக்கணும். அப்போ விளைவில் வரப்போது 5 இலத்திரன். ரைட். அப்புறம் வாசிங்க வந்து போயிடுச்சு. அப்போ இலத்திரனை கணக்கிற டைமில் எத்தனை அணுன்னு பார்க்கணும். எத்தனை அணு, மங்கனீஸ் ஒரு அணு தான் இருக்கு. அப்போ நோ ப்ராப்ளம். ரைட். மூணாவது ஸ்டெப், சத்தமா வாசிங்களே. நான் என்ன தொண்டை போகுது, நீங்க சும்மா இருக்கீங்க, சத்தம் வாசிங்களே. சரி, நிப்பாட்டு. நீங்க சத்தம் வாசிங்க. நீங்க வாசிங்க. நீங்க வாசிங்க. நீங்க வாசிங்க. நீங்க வாசிங்க. எது வாசிங்க.
அப்போ அமீலோட ஹெச் பிளஸும் காரோட ஓஹெச் மைனஸும் சேர்க்கணும். அப்போ நீங்கள் பிரேக்கெட்டில் போட்டு வைங்க. இது அமீல ஊடகம் சரி. இப்போ பிரேக்கெட்டில் போடுங்க. அப்போ இங்கே போடுங்க, அம்புகளில் போடுங்க அமீல ஊடகம். அப்போ அமீல ஊடகங்கிறது கார ஊடகமாங்கிறதெல்லாம் அமீல ஊடகமா கார ஊடகமாங்கிறதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தருவாங்க. இன்ஆர்கானிக் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது விலங்கு அமீலோடமா காரோடமாங்கிறது. இப்போதைக்கு என்ன செய்வாங்க ஒருத்தர் அவன் பிரேக்கெட்டில் போடுங்க. இதில் அரோமாக்கில் போடுங்க அமீல ஊடகம். இப்போ மூணாவது ஸ்டெப் எங்களுக்கு என்ன செல்லுதுன்னா ஏற்றத்தை பார்க்கணும். தாக்கிற பக்கம் ஏற்றத்தை பார்ப்போமா? தாக்கிற பக்கம் என்ன ஏற்றம் இருக்கு? +2 இருக்கு ஏற்றம். ரைட், ஓகே. விளைவுள்ள பக்கம் இங்கே -1, இங்கே 5 மைனஸ் 6 மைனஸ். தாக்கிற பக்கம் விளைவுள்ள பக்கம் ஏற்றம் சமனாரிக்கா இல்லை. ஆனால் எங்களை தாக்கத்தை சமப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் திணிவு காக்கப்படுற மாதிரி ஏற்றமும் காக்கப்படணும். இங்கே ஏற்றம் -6, இங்கே ஏற்றம் +2. இப்போ அமில ஊடகம் பண்ணா நீங்கள் என்னத்தை எட் பண்ணலாம்? H+ எட் பண்ணலாம். நீங்கள் எத்தனை H+ எங்களை எட் பண்ண போகிறீங்க? ப்ளஸ் எட் பண்ண போகிறீங்க. H+னா ஒரு ப்ளஸ் தானே. எங்களை பக்கம் நீங்கள் ப்ளஸ் எட் பண்ணினா 2 பக்கம் பேலன்ஸ் ஆகும். உங்களோட கணித அறிவை பயன்படுத்தி செல்லுங்க. ஆமாம், எங்களை பக்கம் என்ன எத்தனை ப்ளஸ்? 8+. வெரி குட் 8+. எப்படி 8+ல 6 மைனஸ் போனால் 2+ மிஞ்சு. சரியா? இங்கே 8+ல 5 3 6 மைனஸ் போனால் 2+. இப்போ தாக்கிலே மிலையில ஏற்றம் சமனா சமன். அப்போ இதே காரோடோம்னா நீங்கள் OH மைனஸ் செட் பண்ண வேண்டியிருக்கு. அமிலோடம்னா H+. அப்போ 2 பக்கம் ஏற்றம் சமனாகிற மாதிரி உங்களோட கணித அறிவை பயன்படுத்திக்கிறீங்கன்னா சரிதான். ரைட் தானே? ரைட். இப்போ என்ன ஏற்றத்தை சமப்படுத்தியாச்சு. ரைட், ஓகே. இதெல்லாம் மறைக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இங்கே 2+, இங்கே மைனஸ், இங்கே 8+. ரைட். அப்போ இதை எழுதிடுங்க. அடுத்து இதான் ஸ்டெப் நம்பர் 3. மூணாவது ஸ்டெப் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? ஏற்றத்தை சமப்படுத்தணும். என்னம்மா? இங்கே ஒரு மைனஸ் வந்து தானே, இது ஒரு மைனஸ், இது 5 மைனஸ் 5 1 வரும். ஓ மைனஸ் தான். இலத்திரனை நீங்கள் மைனஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சரி. இலத்திரனை நீங்கள் எப்படி H+ ப்ளஸ்ன்னு பார்ப்பீங்களோ இலத்திரனை மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் சரி. அப்போ இதில் நான் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுறேன். முதல்ல என்ன செய்வோம் இல்லையே? முதலாவது என்ன செய்வோம்? ஆக்சியேட். முதல்ல என்ன செய்வோம்? ஆக்சியேட் என்ன துணிவோம். முதல்ல நம்ம வேலை என்ன? அப்போ ஆக்சியேட்னு துணியிறது தான் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தந்தீங்க? 50 கிட்ட தந்தீங்க. எத்தனை தந்தீங்க? என்ன பார்த்தாலும் எத்தனை கொஸ்டின் தந்தீங்க ஆக்சியேட்னு துணியாது? 46 தந்தீங்க. என்னத்துக்கு? அந்த ஆக்சியேட்னு துணிஞ்சா தான் அங்கே போகலாம். என்ன ஃபஸ்ட்டு பெட்டை பிடிக்க தெரியணும். பெட்டை பிடிக்க தெரிஞ்சால் தான் நீ அங்கே என்னென்ன செய்யலாம். அதெல்லாம் ஆக்சியேட் என்ன துணியை தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆக்சியேட் துணியை தெரியணும் என்ன செய்யணும்? வீட்டை போயிட்டு அந்த கேள்வியை மட்டும் செஞ்சு ஆன்சர் எடுத்து கம்மியாக பண்ணணும். எல்லாரும் ஆன்சரும் சரியா இருக்கு ஆன்சர். விளங்குதா? முதல்ல ஆக்சியேட்டான துணியணும். இப்போ ஆக்சியேட்னு துணிஞ்சிட்டோம். +2 இங்கே பார்த்தா +7. +2ல இருந்து +7க்கு போகணுமாண்டா. +2ல இருந்து +7க்கு போகணுமாண்டா என்ன நடந்துக்கணும்? +2ல இருந்து +7க்கு போகணுமாண்டா ஒரு இலத்திரன் இழந்தார். +2ல இருக்கிறார். ஒரு இலத்திரன் இழந்துட்டார். என்ன? +3. இன்னொரு இலத்திரன் இழந்துட்டார். +4. இன்னொரு இலத்திரன் இழந்துட்டார். +5. இன்னொரு இலத்திரன் இழந்துட்டார். இன்னொரு இலத்திரன் இழந்துட்டார். +7. 5 இலத்திரன் இழந்தால் தான் 2ல இருக்கிறார் 7க்கு போவார். அந்த 5 இலத்திரன் இழந்தாரண்ட இலக்காரண்ட என்ன மீனிங்னா விளைவுகளுக்கு போகும்போது இது ஒரு விஷயத்தை இலக்காரண்ட என்ன விஷயம்? அது அவுட்புட் விளைவுகளுக்கு போகும். இப்போ இது முடிச்சு அடுத்த இந்த பார்க்கணும். ஏற்றத்தை பார்க்கணும். இந்த பார்த்தோம்னா இலத்திரன் உங்களுக்கு மைனஸ்ன்னு பார்க்க கஷ்டமா இருக்குன்னா நீங்கள் ஈஸி மைனஸ்ன்னு போடுங்க. ரைட், இப்படி போடுங்க. ரைட், ஓகே. இப்படி போடுங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா. இப்போ 5 மைனஸ் 1 6 மைனஸ். விளைவுள்ள பக்கம் 6 மைனஸ் இருக்கு. தாக்கிற பக்கம் 2 ப்ளஸ் இருக்கு. இப்போ 2 + 6 மைனஸ் சமப்படுத்தணும்னா என்ன செய்யணும்?
இங்கே பக்கம் 8 ப்ளஸ் சேர்த்துடணும். 8 ப்ளஸ் சேர்த்துனா 8லேருந்து 6 போனால் 2 மிஞ்சும். அந்த 2 2 7 ஆகி got it. அப்போ 8 H ப்ளஸ் சேர்க்கும். அதே நீங்கள் OH மைனஸை சேர்க்க பண்ணிடுவீங்களா? சப்போஸ் OH மைனஸை சேர்க்க வைக்க பண்ணிடுவீங்களா? இப்போ என்ன செய்ய போறீங்க? இங்கால 6 மைனஸ் இருக்கு, இங்கால 2 ப்ளஸ் இருக்கு. என்ன செய்ய போறீங்க? எப்படி காரோடும் அமிலோடவும் இல்லாட்டி என்னோட வைக்கணும்? காரோடவும்டா OH மைனஸ் சேர்க்கணும். எங்களை பக்கம் சேர்க்க போறீங்க OH மைனஸ். இந்த சக்கமே எத்தனை OH மைனஸ் சேர்க்க போறீங்க? 8 தான். 8 OH மைனஸ். 8 மைனஸ் 2 போனா 6 மைனஸ். அந்த 6 மைனஸ் இந்த 6 மைனஸ் அவனாய் ரைட்டாக. அப்போ இது நான் அமிலோடம் எடுக்கேன். அப்போ இங்கே வந்து நம்ம 8H ப்ளஸ் சேர்க்கும். எழுதிடு. H2O போட்டிக்கணும் இல்லையே? காரோட OH மைனஸ் தான் சேர்க்குறேன். H2O எல்லாம் இல்லை. நான் தாக்கம் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு என்னையா? இல்லையே, தாக்கம் சாப்பிட்டு முடிஞ்சா? யார் சொன்ன தாக்கம் சாப்பிட்டு முடிஞ்சது? ஓகே, கணக்கு பார்த்து தான் எழுதிடுங்களேன் எப்படின்னு. சரி, பிள்ளையா இந்த 8H ப்ளஸ் போட்ட எப்படின்னுலாம் எழுதுற இல்லையா? நீங்கள் எழுதுற இல்லையா? உங்களுக்கு இப்போ விளங்கும். என்ன பிரச்சனைடா, ஏதோ சயின்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த மட்டும் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு விளங்கும். கிளாஸ் ரூமில் விளங்கா போகிற அளவுக்கு கழுதிகள் இல்லை. நீங்கள் ஒத்துரும் சரியா? நான் சொல்கிற விஷயம் விளங்குதா? கிளாஸ் ரூமில் உங்களுக்கு விளங்கும். கிளாஸ் ரூமில் விளங்காத அளவுக்கு மக்கள் இல்லை நீங்கள், எனக்கு தெரியும். ஆனால் கிளாஸ் ரூமில் விளங்குறது ஊட்ட போய் படிக்கும் வரைக்கும் நாஃபோம் நிற்கணும். அப்படி நாஃபோம் நிற்கணுமெண்டா கொப்பியில் தேவையான விஷயத்தை எழுதி வைக்கணும். 8H ப்ளஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ கேட்டால் சொல்லுவீங்க. அடுத்த தலைமுறை நீங்கள் படிச்சுட்டு வராமல் கொப்பியை பார்த்தீங்கன்னா விளங்கும்னு நினைக்கிங்களா? விளங்கணும்டா கீழே எழுதி வைக்கணும் என்ன செஞ்சோம். அப்போ ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 4. Step number 4. Step number 4ல ஸ்டெப் நம்பர் 3ல H ப்ளஸ் 1 எட் பண்ணிக்கமே. அப்போ அந்த H ப்ளஸ் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். இப்போ ஸ்டெப் நம்பர் 4, ஹைட்ரஜன் அணுவினை சமப்படுத்தும் இடத்து ஹைட்ரஜன் அணுவினை சமப்படுத்தும் இடத்து ஹைட்ரஜன் அணுவினை சமப்படுத்தும் இடத்து தேவையான பக்கம் பிராக்கெட்டுங்க ஒன்று தாக்கிற சைட் ஆகிக்கலாம், இல்லாட்டி விளைவுள்ள சைட் ஆகிக்கலாம். தேவையான பக்கம் H2O-வை சேர்த்தல் வேண்டும். H2O-வை சேர்த்தல் வேண்டும். H2O-வை சேர்த்தல் வேண்டும். ரைட். இப்போ ஹைட்ரஜனும் சமப்படுத்த போகிறோம். உங்களை ஹைட்ரஜன் அணுவிக்கா? அப்போ பிராக்கெட்டில் போடுங்க. தாக்கத்தில் உள்ள ஏனைய ஹைட்ரஜன் அணுக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தாக்கத்தில் உள்ள ஏனைய ஹைட்ரஜன் அணுக்களையும் என்ன சொன்ன? கருத்தில் கொள்ள வேண்டும். நம்ம எட் பண்ண ஹைட்ரஜன் மட்டும் தான் போய் பார்க்குறோம். இல்லை, ஏற்கனவே மிதிக்கான்னு சொல்லியும் பார்க்கணும். விளங்குதா? ஏற்கனவே மிதிக்கான்னு சொல்லியும் பார்க்கணும். தாக்கத்தில் உள்ள ஏனைய ஹைட்ரஜன் அணுக்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே 8H ப்ளஸ் இருக்கு. இங்கே வேற எங்க சரி ஹைட்ரஜன் ஐயா? இல்லை, ஒரு ஹைட்ரஜனும் இல்லை. இந்த 8 ஹைட்ரஜனும் என்னையா வரணும்?
நீர் மூலக்கூறா வரும். அப்போ அந்த H2O வரணும் எங்கால சைடு, இங்கால சைடு H2O வரும். எத்தனை H2O வரணும்? 8 ஹைட்ரஜன் இருந்தா 4 H2O வரும். அப்போ 4 2 8 வரும். இந்த 2 4ஓட பெருக்கு போடுமானே 8 வரும். அப்புறம் ஸ்டெப் நம்பர் 5. 8 ஹைட்ரஜன் வெளியுள்ள பக்கம், வெளியுள்ள பக்கம் 8 ஹைட்ரஜன் அது தாக்கில இருந்தா நான் வந்திக்கணும். வானத்துல இருந்து வரும் இல்லை தானே, ஒரு தாக்கில இருக்கிறதா வெளியுள்ள வரப்போகுது. அப்போ எங்கால 8H+ வருதுண்டா, அந்த 8H+ யாரு கொடுத்திப்பார், நீரா சமப்படுத்துறேன்டா 4 போடுறோம். ஏன் 4 போடுறோம்? ஒரு ஹைட்ரஜன்ல ஒரு H2O மூலக்கூறுல 2 ஹைட்ரஜன் இருக்கிறதால 4 வரும். அப்பதான் 4 2 8 வரும். அந்த 8 8 சமனா இருக்கு. அடுத்த ஸ்டெப் நம்பர் எத்தனை ஸ்டெப்? ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் இது செக்கிங் பாயிண்ட் ஆகும். இது செக்கிங் பாயிண்ட் ஆகும். அதாவது செக்கிங் பாயிண்ட் ஆகும். அதாவது ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கையை தாக்கிலும் விளைவிலும் ஒப்பீடு செய்வதன் மூலம் சமப்படுத்தப்பட்ட தாக்கம் சரியானதா அல்லது பிழையானதா என்பதை வைத்தறிய முடியும். இது செக்கிங் பாயிண்ட் ஆகும். அதாவது O2 அணுக்களின் ஆக்சிஜன் O அணுக்களின் எண்ணிக்கையை தாக்கியிலும் விளைவிலும் ஒப்பீடு செய்வதன் மூலம் சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கம் சரியானதா அல்லது பிழையானதா என்பதை வைத்தறிய முடியும். என்ன ஸ்பீட் காணா மின்னல் வேகத்தில் எழுவணும். இப்ப பாப்பா என்ன செய்யலாம்? 5,000 பாயிண்ட் ஆக்சிஜனை வச்சு நம்ம செஞ்சது சரியா புரியான்னு கண்டுபிடிக்கலாம். தாக்கிற பக்கம் எத்தனை ஆக்சிஜன் இன்னைக்கு? 4 ஆக்சிஜன். விலையில் பக்கம் எத்தனை இன்னைக்கு? அப்ப நம்ம செஞ்சது சரி. சரி ரைட். Cr2O7 Cr3+. அமிலோட ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஸ்டார்ட் பண்ணு. இந்த 5 தான் முறை. இந்த 5 ஸ்டெப்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க. 5 ஸ்டெப். 5 ஸ்டெப்பை செல்லுங்க. 5 ஸ்டெப்பு கேட்மா ரெடியா? முதலா ஸ்டெப் ஆக்சிஜனை காண்ற. 2வது ஸ்டெப் ஓவரால் நீங்கள் 2வது ஸ்டெப். 3வது நாலாவது 5வது 4வது முதலாவது உங்கள்ட்ட கேட்குறேன். கிரீன் கலர் சைட் நீங்கள் சொல்லுங்க. ரெண்டாவது பின்னால் ஒயிட் கலர்.
முதலாவது ரெண்டாவது மூணாவது மூணாவது உங்கள்ட்ட நாலாவது அஞ்சாவது இன்னும் மனசுக்கு வரலையா பார்த்தா செல்ல போறீங்க இல்லை சரி அஞ்சு ஒரு மனசுக்கு இல்லை 5 ஸ்டெப் மனசுக்கு எடுக்காம தினேஷ் செல்லுங்க அஞ்சாவது அஞ்சாவது ஆ சரி மூணாவது மூணாவது நாலாவது நாலாவது பாய்க்கிறாள் ரெண்டாவது ரெண்டாவது கிரீன் கலர் நீங்க சரி ரெண்டாவது நீங்க மூணாவது அஞ்சாவது ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது சரி அப்ப தாக்கம் சமப்படுத்த டைம்ல நான் சொன்னேன் ஒன்று திணிவு காப்பு விதி அடுத்த ஏற்ற காப்பு விதி இப்போ இதுல பாருங்க திணிவு காக்கப்படுதான்னு சொல்லுங்க திணிவு காக்கப்பட்டியா திணிவு காக்கப்பட்ட என்ன அர்த்தம் மூளை இங்க இருக்கிற மூளை அங்கே வந்தீங்கன்னு அதானே தாக்கில் இருக்கிற எல்லாம் விலையில வந்தீங்கன்னா திணிவு காக்கப்படணும்னு அர்த்தம் ஏற்றம் காக்கப்பட்டியா காக்கப்படி இது சாப்பிடுமா பாப் ரெண்டா கேள்வி யார் செய்றீங்களா ஓகே பாப் எடுத்தாங்க பாப் டைம் ஸ்டார்ட் பண்ணுவோமே பாப் செஞ்சாங்க போயின்னு தாங்க பாப் குயிக்கா 5 ஸ்டெப் அந்த 5 ஸ்டெப் தான் 5 ஸ்டெப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை இந்த 5 ஸ்டெப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை இந்த சத்தம் வாசிக்கணுமா நீங்கள் வாசிக்கிற நீ கோபம் வருது ஏன்னா இப்போ நானே கத்துறேன்னு நீங்கள் மெதுவாக காய்ச்சிங்கன்னா இப்படி நியாயமா சொல்லுங்க மோலா ஸ்டெப் வாசி மோலா ஸ்டெப் சொல்லுங்க முதலா ஸ்டெப்பை சொல்லுங்க சரி கேள்வி செய்ய போறீங்களா ரைட் ஓகே அப்போ மோலா ஸ்டெப்பை சொல்லுங்க நீங்கள் மோலா ஸ்டெப் நீங்கள் ஆக்சிஜன் துணியன் என்ன இப்போ இதில் ஆக்சிஜன் 3+ இதில் ஆக்சிஜன் ப்ளஸ் 12 6 ஒரு மூளை தானே வாங்க 2 மூளை தேவை தெரியும் இல்லையே ஒரு குரோமியத்துக்கு 6 இப்போ முதலாவது ஸ்டெப் வந்துட்டு ஆக்சி ஏற்றடைய மூலத்தை இனம் காண்றது சாரி
ஆக்சிஜன் என்ன காண்றது, ஆக்சிஜன் மாறுகின்ற மூலத்தை இனம் கண்டு ஆக்சிஜன் காண. ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டு என்ன முடிஞ்சு. ரெட் கலர் பென் இங்கால 4 ஆக்சிஜன் நீக்கி இங்கால 7 ஆக்சிஜன் நீக்கி இல்லை செஞ்சாக என்ன CR2 அவ்வளோ தான் இருக்குது. என்னென்னு ஏன் அப்படி தன்னை மூலம் CR2 சேர்ந்தானு கவனியா இங்கே கவனியா சரி கவனிங்க நிப்பாட்டு வேலையில் நிப்பாட்டு கவனி வேலையில் நிப்பாட்டு கவனி நீ வந்து வாரு நிப்பாட்டுங்க வேலையை. மோராவது ஸ்டெப் என்ன சத்தம் வாசிங்க எனக்கு கேட்கணுமே சொல்லிட்டேன் மோரா. முதலில் தரப்படுகின்ற தாக்கத்தில் ஒக்சியேற்றேன் மாறுகின்ற மூலகத்தை இனம் கண்டு அம்மூலகத்தில் ரைட் நிப்பாட்டு. ஆக்சிஜன் மாறுற மூலம் எது CR குரோமியம் இனம் கண்டு ஒக்சியேற்றல் அடையும் தாழ்த்தல் அடையும் மூலகம் வெவ்வேறாக இருக்கிறது. அப்போ இதில் ஒரே ஒருத்தர் மூலம் நினைக்க அப்போ இது வந்து ஆக்சிஜன் தாழ்த்தலான்னு பார்க்கலாம். ஒக்சியேற்றல் அடைவதற்கு தேவையான இலத்திரன் எண்ணிக்கை ரெண்டாவது ஸ்டெப்பை வாசிக்கிங்க. ரெண்டாவது ஸ்டெப்புக்காக வைத்தீங்க. மூணாவது ஸ்டெப் முடிச்சுட்டு வரும். மூணாவது என்ன பார்க்கும். அப்போ +6 +3 போகுது. அப்போ ஆக்சிஜன் தாழ்த்தலாம் தாழ்த்தல். அப்போ இது என்ன தாழ்த்தல் அரை அயன் தாக்கு. ரைட் இதான் முதலாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பை வாசிங்க நீங்கள் சத்தம் வாசிக்கணுமே. ஒக்சியேற்றல் அடையும் மூலகம் தாழ்த்தல் அடையும் மூலகம் வெவ்வேறாக இனங்கட்டு ஒக்சியேற்ற அடைய தேவையான இலத்திரன்கள் தாழ்த்தல் அடையும் இலத்திரன்களை வெவ்வேறாக புரிதல் வேண்டும். அப்போ அது நம்ம மொத்தமாக சேர்த்து தந்திக்கிறோம். அதே தனித்தாக்கம் இப்போ தாழ்த்தல மட்டும்தான் கணக்கெடுக்க வரும். இப்போ இதில் +6 +3 போகிறதுக்கு எத்தனை இலத்திரனை வாங்கியிருப்பாரா விடுவிப்பாரா? வாங்கியிருப்பார். இப்போ +6 +3 போனால் எத்தனை இலத்திரன் கவனிக்கணும் எல்லாரும் 3 இலத்திரனை வாங்கியிருப்பார். அந்த நோட்டை ஃபுல்லாக வாட்சி முடியாப்போ. ரெண்டாவது பாயிண்ட் ஒக்சியேற்றல் அடையும் மூலகம் தாழ்த்தல் அடையும் மூலகம் வெவ்வேறாக இனங்கண்டு ஒக்சியேற்ற அடைய தேவையான இலத்திரன்கள் தாழ்த்தல் அடைய இலத்திரன்களை வெவ்வேறாக புரிதல் வேண்டும். பிறகு நோட்டோன்ல காந்தி பேனாந்திங்க பிறகு வாசிக்கலாம் தொடர்ச்சியா அது கீழுக்கு நோட்டோன்னு முறையும் இல்லையா? என்ன இல்லைக்கு நோட்டா? இலத்திரன் கணக்கிடும் போது அணுக்கள் எண்ணிக்கை கட்டாயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு குரோமியம் +6 +3 போகிறதுக்கு 3 இலத்திரனை வாங்கி எடுத்துப்பார். எத்தனை குரோமியம் இருக்கு? CR2 எத்தனை குரோமியம்? 2 குரோமியம். ஒரு குரோமியம்தான் +6 +3 போகிறதுக்கு 3 இலத்திரம். எத்தனை குரோமியம்? 2 குரோமியம். எத்தனை இலத்திரம் தேவை? 6 இலத்திரம் தேவை. அப்போ இங்கே CR2 இருந்தால் இங்கே என்ன செய்யணும்? 2CRன்னு போடும். ரைட் அடுத்த பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வாசிங்க. நீங்கள் வாசிங்க. நீங்கள் நடுவில் வைக்கிறாள் சத்தமாக வாசிக்கணுமே. சத்தமாக வாசிக்கணுமே. ரைட் நிப்பாட்டுங்க. ஈடு செய்யப்பட்டீங்க ஈடு செய்யப்படலையா வருவோம் பிரிங்க பாப்போம். இப்போ இந்த இதை கவனிக்கிறல்ல இதையும் கவனிச்சிடல இதையும் 8 கூட்டிட்டுறீங்க இல்லை பாப்போம். 6 இங்கே இது என்ன 2 to 4 இல்லாட்டி 7 to 14 எல்லாம் சேர்த்து தான் -2 வேணே. அப்போ இங்கே 2 இங்கே சாரி இங்கே 6 இங்கே 2 மொத்தமாக 8 8 இங்கே 3 அப்படியா? 6 இந்த 2 தரம் 3 அப்படின்னா 6 என்ன உடம்பு சொல்லிட்டாங்க அமிலோடம். இந்த 8 -6 எப்படி ஞாபகப்படுத்து? அது விதை விரைச்சுன்னு இப்போ எப்படி ஞாபகப்படுத்து? சரி H+ சரி எத்தனை H+? 8 என்ன 2 H+ என்ன 2 H+ என்ன பேசாம இப்படி ஒரு வேலைன்னு செய்யும்.
ஓடோடு போய் திரும்பி படிச்சுட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு இந்த 8 மைனஸை இந்த 6 ப்ளஸ்ஸை சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எங்கால சைட் இந்த சைட் 14 எச் ப்ளஸ் சேர்க்கணும். அப்பாடாப்பா 14 8 போனா மிச்சம் 6 மிஞ்சும். என்ன கணக்கு பார்க்க ஓலோவில் தான் இப்போ இருக்கணும். திரும்பி இப்போ ஓலோலும் இல்லை. எத்தனை 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு தான் இப்போ இருக்கணும். திரும்பி 3ஆம் ஆண்டுலான திசை கொண்ட எண்களை கூட்டல் எல்லாம் பாருது. எத்தனாம் ஆண்டு? 3ஆம் ஆண்டா? 6ஆம் ஆண்டு. இப்போ 6ஆம் ஆண்டு போப்பீங்களா? இப்போ அப்போ என்ன எங்களை 14 எச் ப்ளஸ் சேர்த்தா தான் 14ல் 8 போனால் 6 மிச்சம். அந்த 6 இந்த 6ஓட சமனம். ஏற்றுக்கொள்றீங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் வாசிங்க. அடுத்த ப்ரோசஸ் 4ஆவது ஸ்டெப். ஓ நீங்கள் வாசிங்க. ஹைட்ரஜன் அணுவினை சமப்படுத்தும் இடத்து தேவையான பக்கம் H2O-வையும் H2O-வை சேர்க்க வேண்டும். அப்போ எங்கால 14 ஹைட்ரஜன் அதில் வேறங்க ஹைட்ரஜன் வேறங்க ஹைட்ரஜன் இல்லை. அப்போ 14 என்னையா வரணும்? எத்தனை H2O வரணும்? 7 தரம் H2O வரணும். ரைட். அடுத்த ஸ்டெப்பை வாசிங்க. நீங்கள் நடுவில் நீங்கள் வாசிங்க. நீங்கள் செக் பண்ணணும். பாப்போம். காய்கறி ஆக்சிஜன் எத்தனை 7 இருக்கு. இங்கே விலையில் எத்தனை இருக்கு? சரி சரி. இப்போ என்ன ஸ்டெப் பிழைச்சி உங்களுக்கு? அப்போ உங்களோட கன்சன்ட்ரேஷன் இல்லை. இப்போ நான் கேட்க உங்கள்கிட்ட தெளிவாக கேட்க நான் அந்த 5 ஸ்டெப் தந்தேன்ல, அந்த 5 ஸ்டெப்பை வச்சு தானே நான் செஞ்சுக்கேன். வேறு நான் பயன்படுத்திக்கேன் இதுக்குள்ளே. இப்போ அந்த 5 ஸ்டெப் தான் உங்களோட கொப்பிலையும் இருக்கு. அப்பயே நீங்கள் செய்யணும். நான் கேட்குறதுல நியாயமா நியாயம் இல்லையா? நான் கேட்குறது நியாயமா? அந்த 5 ஸ்டெப்பை வாசி தான் நான் இந்த கேள்வி செஞ்சேன். அதே 5 ஸ்டெப் தான் உங்களோட கொப்பிலையும் இருக்கு. அப்பயே நீங்கள் செய்யணும். அப்போ அடுத்த கேள்விக்கு ட்ரை பண்ணணும். சரியா? அப்போ அடுத்த கேள்வி சரியா? H2S SO2 போகுது. H2S SO2 போகுது. அமிலோடம். ரைட். ஓகே. அமிலோடம் அழிக்கத்தான் அழிச்சிட்டேன். பரவாயில்ல அழிக்கட்டுமா? நீங்கள் பார்த்துக்கங்க. பாபா இப்போ சரி ரோசம் வந்து யார் சரியா செய்யறேன்னு பாப்பா. H2S SO2 போகிறோம். 5 ஸ்டெப் தான் சொல்லிங்க. அந்த 5 ஸ்டெப்பையும் பயன்படுத்த செய்யலாட்டி போகிற ஒன்றும் செய்யலாம். அஞ்சு ஸ்டெப் தான். இந்த பென்சில்லாம் தூக்கி வைங்க. அவன் பெரியாரு வச்சு போட பெண்ணால் எடுங்க. பாப்போம். ஆக்சிஜன் ஆகுமா தாழ்த்தல் ஆகுமா? ஆக்சிஜன் ரேண்ட் ஆகுமா? செஞ்சாங்க முடிஞ்சு. ஒரு ஆள் முடிஞ்சு. ஒரு ஆள் சரியா செஞ்சு.
அது இன்னமும் கொஞ்சம் பேர் அந்த அம்புக்குறியை தான் போட்டு நிற்கிங்க. என்னப்பா அந்த அம்புக்குறியில் என்ன, அந்த அம்புக்குறி என்ன பிரச்சனை, அந்த அம்புக்குறி கட்டாயம் போடணுமா? சும்மா பார்த்தா விளங்காதா? இந்த அம்புக்குறியை போட்டு கனெக்ட் பண்ணிக்க பார்த்து தான் விளங்கு எத்தனை போகுதுன்னு சொல்லி. முடிச்சா கத்துற முடியாது, சட்டார் பாடார்னு முடிக்கணும். என்னது சின்ன பிள்ளை ஒன்று கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓர்டருக்கு வரணும். பிள்ளை கண்டுபிடிச்சது இது வேஸ்ட்ல பார்க்கறதுல ஓர்டருக்கு வரணும். ரைட், ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணும். ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணும். சத்தமாக வாசிக்கணுமே. மோலா ஸ்டெப் சொல்லுங்க நீங்கள். ஓ பிளாக் கலர் சொல்லுங்க. எல்லாரும் கவனிங்க, நிப்பாட்டுங்க, கவனிங்க. செஞ்சிட்டீங்களா? சரி பாப்பா வா. நிப்பாட்டுங்க. ஆக்சைடு மாறும் மூலம் இது சல்ஃபரஸ். வாசி. ரைட், ஆக்சைடுனா துணியட்டா. அப்போ இல்லை ஆக்சைடு என்ன சல்ஃபர் -2 இது +4. அது என்னடா இப்படி ஏரோ மார்க் போட்டால் தான் உங்களுக்கு கண்ணுக்கு விளங்குமா? இல்லாட்டி கண்ணுக்கு விளங்காதா? என்னது ஏரோ மார்க் போகிறீங்க? கண்ணுக்கு விளங்குதானு பார்த்தா +2 -2 +4 போன்னு விளங்காது. அது ஏரோ மார்க் போட்டு எங்கால ஒரு ஏரோ மார்க் போகிறோம், அப்படி ஒரு ஏரோ மார்க், இதுக்குள்ள ஒரு ஏரோ மார்க், எத்தனை போட போகிறீங்க? கண்ணால் பார்த்தா விளங்குதானு, கண்ணால் பார்த்தா விளங்குதானு. ஒரு என்னது திரும்பி போட்டுட்டீங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது ஸ்டெப். முதல்ல ஸ்டெப் முடிஞ்சா? ரைட், ரெண்டாவது ஸ்டெப் வாசிங்க. வாசிங்க. அப்போ இதில் வந்துட்டு ஆக்சிடேட்டர் தாழ்த்தலாம். ஆக்சிடேட்டர் கூடுது என்னது? ஆக்சிடேட்டர். அப்போ இது ஆக்சிடேட்டர் அரை அயன் தாக்கம். அப்போ இதில் தாழ்த்தலை பற்றி கதை இல்லை, என்ன ஒன்று தான் இருக்கு. ரைட்டா, வாசி. அப்போ ஆக்சிடேட்டர் அடைவதற்கு அப்போ ஒரு தேவையான எழுத்துல அப்போ -2லேருந்து +4க்கு போகணும். என்ன செய்யணும்? 6 எழுத்துனே இலக்கணம். எத்தனை சல்ஃபர்? ஒரு சல்ஃபர் ஆகி. அப்போ ஒரு சல்ஃபர் 6 எழுத்துனே இலக்கணம். ரைட், ஓகே. 6 எழுத்துனே இலக்கணம். ரைட், அடுத்த ஸ்டெப் வாசி. ரைட், இம்பார்ட்டன்ட். தாக்கத்தை ஏற்றம் பார்ப்போம். உங்களை ஏற்றம் வந்துட்டு என்ன? உங்களை ஏற்றம் 0. உங்களை ஏற்றம் 6 மைனஸ். அப்போ என்ன ஊடகம்னு சொன்னா அமில ஊடகம்னு சொன்னேன். அமில ஊடகம்னு சொன்னேன். இப்போ அமில ஊடகம் வேண்டா, உங்களை 6 மைனஸ் இருக்கு. எங்களை ஏற்றம் 0. அப்போ என்ன செய்யணும்? இந்த பக்கம் 6 H+ சேர்க்கணும். அப்போ 6 H+ சேர்த்தா தான் 6 + 6 - 0. அந்த 0 இந்த 0 7 ரைட், அடுத்த வாசி. ஓ H நம்ம சமப்படுத்துகிறது தேவையான பக்கம் H2O சேர்க்கணும். கீழுக்கு வாசி. அதுக்கு அவ்வளோங்க முடியுது. கீழுக்கு ஒன்றும் இல்லையா? இருக்கு, வாசி. அதுக்கு மேலுக்கு ஒன்றும் இல்லையா?
அப்போ H2 மூலக்கூறை நம்ம சமப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் அந்த தாக்கத்தில் ஏற்கனவே ஹைட்ரஜன் பார்க்கணும். அதுக்கு வானத்துக்காக வரும். ஏற்கனவே தாக்கத்துக்கு ஹைட்ரஜன் வானத்துக்காக வரும். எல்லா தாக்கமும் சேர்த்தானே வரப்போகுது. அப்போ எந்த ஹைட்ரஜனை பார்த்த உடனே இங்கே கொண்டு வந்து 3 மூலக்கூறை வரும். அப்படியா? அங்கே பார்க்கணும். வேற எங்கேயும் ஹைட்ரஜனிக்கான்னு பார்க்கணும். கண்ணை தோறும் வேற எங்கேயும் ஹைட்ரஜனிக்கா? இன்னும் 2 ஹைட்ரஜனிக்கா? அங்கே 6ல் 2 ஆல்ரெடி இங்கே இருக்கு. அப்போ இன்னும் எத்தனை தேவை? 4 நம்ம எத்தனை ஹைட்ரஜன் தேவை? எத்தனை நீர் மூலக்கூறு போடணும்? 2 நீர் மூலக்கூறாக போடணும். 3 போடல் விளங்குதா? கிளு பொயின்ல தந்திக்கணும். கண் இருக்குதான்ல வாசிக்கிறதுக்கு. அந்த பொயின் இருக்கா கொப்பியில்? கண்ணில் படலையே அந்த பொயின். கொப்பியில் இருக்குதானே அந்த பொயின்? அந்த பொயின் கொப்பியில் இருக்குதானே? ஆவியாய் போலே கொப்பியில் இருக்குதானே? ரைட், ஓகே. அடுத்த பாயிண்ட்ஸை வாசிங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் வாசிங்க. செக்கிங் மேலே ஆக்சிஜனை பார்க்கணும். இங்கே எத்தனை ஆக்சிஜன்? இங்கே 2. இங்கால 2. அப்போ செஞ்சது சரி. ரைட், அடுத்தது யார் முடிக்கிறான்? அதே 5 பாயிண்ட் தான். நான் வேற பானத்திலேருந்து நோட்ஸ் நீ எடுத்து கேள்வி செய்யறேனா இல்லையே? அதே 5 நோட்ஸ் தான் இருக்கு. அதே 5 விஷயம். பாப்பா இது யார் முடிக்கிறாங்க? இது வந்துட்டு இது அவங்களோடதா? அமிலோடமா காரோடமாங்கிறத பெருசாக குழப்ப தேவையில்லை. அது இன்ஆர்கானிக் படிக்கிற டைமில் உங்களுக்கு கிளியர் கொண்டு வரும். சில பேர் இப்போ அவங்க இன்ஆர்கானிக்கை கொண்டு வந்து கல்குலேஷனில் படிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை வெளியால் அங்கங்கே படிக்கிறது. அங்கங்கே படிச்சிங்க நிறைய விஷயம் முடிச்சு. முடிச்சு எடுத்துடும். ஒரு ஆள் முடிச்சு. அடுத்தாக அங்கே போய் வாங்கிட்டாங்க. வெரி குட். பிள்ளைகளுக்கு ரோசம் வந்துட்டு. அடுத்த ஒன்று 1 2 3 இன்னொரு ஓப்பி ஒன்றா எழுதும். ரைட். அப்போ என்ன சடப்படான்னு செய்வோமா? சொல்லுங்க, போய் போய்க்கணும் சொல்லுங்க. சொல்லுங்க வாசிங்க. இன்னும் வாசிக்கா வேணும் சொல்லுங்களா? சும்மா பாயால சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆக்சிஜன் -3 +5. ரெண்டாவது ஸ்டெப். இனங்காண்டாச்சு. அப்போ இதை வந்துட்டு -3 வந்து +5 போன்ற ஆக்சிஜேட்டில் தாத்தலாம். ஆக்சிஜேட். அப்போ இது ஆக்சிஜேட்டட் அரை அயன் தாக்கமா? ஆக்சிஜன் இலத்தின பார்க்கணும். அப்போ இது -3 வந்து +5 போன்ற எத்தனை எழுத்துல
8ல் எத்தனை ஏன்னா -3 3 போனுச்சுன்னா 0 திரும்பி 5 போனுச்சுன்னா +5 மொத்தமாக 8ல் எத்தனை விடுவிக்கணும் 8ல் எத்தனை ரைட் அடுத்து ரைட் இப்போ தாக்கத்துங்க அப்போ இங்கே பார்ப்போம் என்ன ஏற்றமைக்கு 0 உங்களை என்ன ஏற்றமைக்கு 8 இல்லை 8ல் 1 போனால் 7 மைனஸ் 7 மைனஸ் இல்லாமல் ஆகிறதுக்கு 7H+ சேர்க்கணும் 7H+ சேர்க்கணும் அடுத்து ஹைட்ரஜனோ பார்க்கணும் அப்போ 7H+ இப்போ கொண்டு வந்து 7 இங்கே 2H2 வரையா இல்லை இங்கே ஏற்கனவே ஹைட்ரஜன் இருக்கு அப்போ அதை கழிக்கணும் அப்போ 7ல் 3 போனால் 4 4ன்னா 2 நீர் மூலக்கூறை தான் சேர்க்குறது அது ஆக்சிஜன் செக்கிங் போய் இங்கே பார்ப்போம் 2 ஆக்சிஜன் நம்ம செஞ்சது சரி இப்போ இது என்னப்பா மலையை பழக்கிற வேலையா என்ன செய்றீங்க சடாபடான்னு செய்யணுமே ஒன்றும் இல்லையே மலையை பழக்கிற வேலையா இல்லை தானே சும்மா சடாபடான்னு செய்கிறது அடுத்து எழுவோ அடுத்து எழுவோ சல்ஃபர் எஸ்டேஸ் சரி சல்ஃபர் எஸ்டேஸ் இது வந்துட்டு அமிலோடம் ரைட் ஓகே அமிலோடம் போடுமே ரைட் வா யாரும் முடிக்கிறேன் போய்க்கா சடார்னு முடிக்கணும் கேள்வி வந்த உடனே கொண்டா 1 by 1 கொண்டா ஒவ்வொன்றா கொண்டா பாஸ் ஓகே ஓகே அடுத்த கேள்வி வச்சிங்களா அடுத்த கேள்வி வச்சிங்களா ஓகே அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி NH4 plus வந்துட்டு N2 ஓவா போகிறது NH4 plus வந்துட்டு N2 ஓவா போகிறது
அமில ஓடத்துலையும் சாப்பிடுத்துங்க, கார ஓடத்துலையும் சாப்பிடுத்துங்களா? ரெண்டு ஓடத்துலையும் சாப்பிடுதுங்க. அமிலோடம் காரோடம் ரெண்டுலையும் சாப்பிடுதுங்களா? ஃபஸ்ட்டு அமிலோடம், ரெண்டாவது காரோடம். ரைட். இது எல்லாரும் செஞ்சுட்டீங்க. அமில ஓடத்தில் ஒரு கா சாப்பிடுது, ஒரு இன்னொரு கார ஓடத்தில் சாப்பிடுதுன்னா டைம் என்ன? Question number 1. Question number 2. ரெண்டு இடத்துல சாப்பிடுறோமே, அமிலத்துல சாப்பிடுறோம், காரத்துல சாப்பிடுறோம். ரைட். Question number 3. NH4 plus NO3 minus. Question number 4. Cr3 plus CrO4 2 minus. Question number 5. N2O3 NH3. Question number 6. NO2 minus NH3. Cr2O7 2 minus Cr2O3. Cut out. NO3 minus N2O2. 9. AsO4 3 minus As3 plus. 10.
S2O7 4 minus AS3 plus பதினோராவது AL O2 minus கேள்வியெல்லாம் எழுதிடுங்க கேள்வியெல்லாம் எழுதிடுங்க ஸ்பேஸ் விட்டு கேள்வியெல்லாம் எழுதிடுங்க ஸ்பேஸ் விட்டு கேள்வியெல்லாம் எழுதிடுங்க பன்னெண்டாவது அப்போ ஒவ்வொன்றுக்கும் எத்தனை 2 ஆன்சர் எழுதுறதுக்கு இடம் வைங்க. ஒன்று அமிலோடத்தில் சமப்படுத்துறது, அடுத்தது காரோடத்தில் சமப்படுத்துறது. அதுதானே அதுக்கு தேவையான அளவு விடுங்க. அது NH4 ப்ளஸ் N2R 13 NO2 minus N2R 14 ClO4 minus Cl2R 6 7 8 எழுதிங்களா? 2 3 2 3 4 5 எப்படி இன்னைக்கு அந்த சேர்வர பேர் என்னங்களா? சரி பாருங்க. ஏசுங்கிறது என்ன சாமான்? ஆசனி ஓ ரைட் 15 ClO3 minus Cl2OR 16 எழுதி எடுங்களா? எழுதி எடுங்க. ClF4 minus OCl minus SO2 minus sulfur R 18 S2 minus SO2 minus R சின்ன விஷயம் இல்லை, இது ஒன்றும் இல்லை. ஒரு 1 hour டைம் எடுத்தீங்கன்னா மட்டும் செஞ்சு முடிச்சிடலாம். C2O4 2 minus
CO2 வருது. H2O கதைக்காங்க O2 வருது. இருபத்தி ஒன்று H2O வருது. இப்போ ஹெடிங் போடுங்க. எல்லாத்தையும் இடம் விடுங்க. இடம் விட்டுட்டு இப்போ கேள்வி அடுத்த ஹெடிங் போடுங்க. இப்போ ஹெடிங் போடுங்க. அரையையின் தாக்கங்களில் இருந்து முழு அயன் தாக்கத்தை பெறுதல். அரையன் தாக்கத்திலிருந்து முழு அயன் தாக்கத்தை பெறுதல். அரையன் தாக்கத்திலிருந்து முழு அயன் தாக்கத்தை பெறுதல். அடுத்த ஹெடிங் வந்துட்டு அரையன் தாக்கத்திலிருந்து முழு அயன் தாக்கத்தை பெறுதல். அரையன் தாக்கத்திலிருந்து முழு அயன் தாக்கத்தை பெறுதல். அரையன் தாக்கத்திலிருந்து முழு அயன் தாக்கத்தை பெறுதல். Fe2+ M1F- தாக்கம் அடைஞ்சா என்ன விலை வரும் சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு இன்னும் கணக்கு தேவை. சரியா? Fe2O4 செலவு நான் சரி ஓகே சொல்லுங்க. Fe3+ Mn2+ बर ரைட். இந்த தாக்கத்தை சாப்பிடுறது போகிறோம். சாப்பிடுறதுங்க. அப்போ இந்த தாக்கத்தை சமப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் முதல் நம்ம பார்த்தது அரையன் தாக்கம் மட்டும். அரையன் தாக்கம்னா தனி ஆக்சியேற்றல் அல்லது தனியே தாழ்த்தல். இப்போ பார்த்தோம்னா ஒரு அயன் தாக்கம் வந்துருக்கு. அயன் தாக்கம்னா அதுக்குள்ள ஆக்சியேற்றல் இருக்கும், அதுக்குள்ள தாழ்த்தல் இருக்கும். நம்ம அதே ரூல் தான். என்ன ரூல்? நம்ம ஆக்சியேட்டர்னா தெரியுது +2 எங்கே ப்ளஸ் சொல்லுங்களேன் +7 +3 +2. இன்னும் யாரோ மக்கள்லாம் போட போகிறீங்களா? கன்னட வார்த்தை விளங்குது. என்ன Fe2லேருந்து 3க்கு போகுது, M7லேருந்து +2க்கு போகுது. அப்போ ஆக்சியேட்டர் அரையன் தாக்கம் என்ன? ஆக்சியேட்டர் அரையன் தாக்கம் எது? Fe2+ Fe3+ ஆகும். முழு அயன் தாக்கம் தந்தா அது தனித்தனி அரையன் தாக்கமாக இருக்கும். அப்போ ஆக்சியேட்டர் அரையன் தாக்கம் தனியாக இருக்கிற தாழ்த்தல் அரை அயன் தாக்கத்தை தனியில் தின்னு தாழ்த்தல் அரையன் தாக்கம் M1F- என்ன வருது? Mn2+ ஆறு. வேதனை அமில ஊடகம் எடுக்கு. அமில ஊடகம் எடுக்கு. ரைட். அமில ஊடகம் எடுக்கு. இப்போ சாமர்த்தம் தெரியுமா? சாமர்த்தம் தெரியுமா? தெரியாவா? எப்படி சாமர்த்தம்? சாமர்த்தம் ரெண்டாவது சாமர்த்தம் ரெண்டாவது சாமர்த்தம் ரெண்டாவது சாமர்த்தம் அப்போ ஒரு முழு அயன் தாக்கம் தார சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லுவோம்? முழு அயன் தாக்கம். ஒரு முழு அயன் தாக்கம் தார சந்தர்ப்பத்தில் அந்த முழு அயன் தாக்கத்தை நாங்கள் உடைச்சி ஆக்சியேட்டர் அரையன் தாக்கத்தை தனியாகவும்
தாழ்த்தல் அறையும் தாக்கத்தை தனியாகவும் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு ஆக்சிடேற்றல் தாக்கத்தை தனியாக சமப்படுத்துவோம். அதே போல் தாழ்த்தல் அறையும் தாக்கத்தை தனியாக சமப்படுத்துவோம். Fe2 + Fe3 ஆனோம்னா ஒரு இலத்திரன் இலக்கணம். இப்போ என்னது பார்ப்போம், 2 + 3 ஒரு மைனஸ் போனால் 2 + 2 + 2 + 7. அப்போ அதோட தாக்கம் சமப்படுத்தல் தான். இங்கே பார்ப்போம், +7 +2 போகணுமெண்டா என்ன செய்யணும், 5 இலத்திரனை வாங்கியிருக்கணும். அப்போ அங்கே 5 மைனஸ் 1 6 மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ 6 2 8 H + வரணும். 8ல் 6 போனால் 2 +. அப்போ அங்கே 2ண்டா 4 நீர் மூலக்கூறு வரணும். பார்த்தோம்ல 4 ஆக்சிஜன் நம்ம செஞ்சது சரி. இப்போ முழு அயன் தாக்கத்தை எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த Fe வந்துட்டு ஒரு இலத்திரனை விடுவிப்பார், Fe3 + ஆவார். Fe2 + ஒரு இலத்திரனை விடுவிப்பார், Fe3 + ஆவார். Fe2 + ஒரு இலத்திரனை விடுவிப்பார், Fe3 + ஆவார். இந்த MnO மைனஸ் 5 இலத்திரனை வாங்கி எடுப்பார், Mn2 + மாறுவார். MnO மைனஸ் 5 இலத்திரனை வாங்கி எடுப்பார், Mn2 + மாறுவார். 5 இலத்திரனை வாங்கி எடுப்பார், Mn2 + மாறுவார். அப்போ இவர் ஒரு இலத்திரனா விடுவிக்க போறார், இவர் 5 வாங்க போறார். இப்போ இலத்திரம் விடுவித்தலுக்கும் இலத்திரனை ஏற்றலுக்கும் இடையில டைம் ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிங்களா? இல்லை. அப்போ இவர் செல்றார் இன்னைக்கு 5 தாங்கன்னு சரி, இவர் ஒன்றா விடுவிப்பார். அப்போ இவர் ஒன்று போகிற டைமில் அவர் 5 கொடுத்தீங்கன்னு. யூ காட் இட் மை பாயிண்ட்? அப்போ தாக்கத்தை சமப்படுத்துகிற என்னத்தை கன்சிடர் பண்ணணும், இலத்திரண்ட எண்ணிக்கையில் பார்க்கணும். இந்த தாக்கத்திலையும் நம்ம கூட்டி விட்டோம்டா இலத்திரம் வரக்கூடாது. கூட்டி விட்டோம்டா இலத்தை எப்படி கூட்டுவோம்? அப்போ சொல்லுங்க. முதலாம் தாக்கத்தை 5ஆல் பெருக்கி 2ஆம் தாக்கத்தோட கூட்டியா? அப்படியா? அப்போ முதலாம் தாக்கத்தை 5ஆல் பெருக்கும். அப்போ 5 Fe2 + இங்கால இது 8H+ தான், அதில் மாற்று கருத்து இல்லை. MnO மைனஸ் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. விளைவில் இங்கே 5 என்ன எங்கே பார்த்துட்டீங்க? கவனிங்க, இதுக்கு விஷயம் பூரா விளங்குமா? அப்போ சில பகுட்டால் 5 Fe3 + இங்கே 5 இலத்திரன், இங்கே 5 இலத்திரன், 2 மணி செய்யும் வெட்டுப்பட்டு போகும். அப்புறம் Mn2 + 4 இதான் முழு தாக்கமாக இருக்கும். அறையே தாக்கத்தை சமப்படுத்த தெரியுமேண்டா அங்கே ஒன்றுமே இல்லை. சும்மா இலத்திரனை கேன்சல் பண்ணுற மாதிரி கூட்டி விட்டா சரி, இலத்திரன் விட்டுப்பட்டு போகிற மாதிரி கூட்டி விட்டோம்டா சரி, அவ்வளோதான். தட்ஸ் இட். எடு இங்கே 5 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் 6 மைனஸ். எங்களை வந்துட்டு டோட்டல் எத்தனை மைனஸ் இருக்கு? 6 மைனஸ் இருக்கு. இங்கே எத்தனை இருக்கு? 2 ப்ளஸ் இருக்கு. நான் கேட்கேன் 6 மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2 ப்ளஸ் எக்ஸ் பெருமானம் மாதிரி என்ன? இந்த -6 அங்கே போனால் +6 + 8 அந்த 8 தானே. ஒன்று நீங்கள் எட் பண்ணணும், அதை எட் பண்ணுறதை எக்ஸ்ன்னு எடுங்க. அப்போ MnO மைனஸில் ஒரு மூல் தாக்கம் அடைகிறதுக்கு
Fe2 plus 5 மோல் தேவை. Fe2 plus 5 மோல் தாக்கம் அடைகிறதுக்கு M1F மைனஸ்ல Fe2 plus 1 மோல் தாக்கம் அடைகிறதுக்கு M1F மைனஸ்ல 0.2 மோல் தேவை. ஒன்னைங்களா 0.2 மோல் தேவை. சரியா? ரைட், அடிக்கட்டுமா? சாப்பிடுதா? யாரு கேளு, யார் குயிக்கா முடிக்கணும்? அடுத்த கிளாஸுக்கு முதல் தந்த ஹோம்ஒர்க் என்னென்ன ஹோம்ஒர்க் தந்தி? எல்லாத்தையும் முடிக்கிறியா? இந்த நைட்டுக்கு முடிக்கிறான். முடிக்கிறான். செஞ்ச ஆன்சரை காட்டுங்க.